வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் வாக்கை திருடும் எஸ்ஐஆர். உரையாற்றுவோர் தோழர் தொல் திருமாவளவன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் சத்யராஜ். நாள் 24/11/2025 திங்கட்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் அம்பேத்கர் திடல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம். அனைவரும் வருக. தேர்தல் பிரச்சாரம், பரப்புரை, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், இந்த பெயர்களால் அழைக்க முடியாது. விஜயோட கூட்டம் என்பது மூஞ்சி பொலிட்டிக்ஸ். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ கிடையாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா, அதை பற்றி 2 வார்த்தை ஏதாவது பேசினாரா? இது 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் தானே. தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் இந்த தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் 4 சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்குது. இதை பற்றி ஏதாவது பேசினாரா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்றது உண்மையிலே நீ யாரை போட்டியிடணும்னா, ஒன்றிய அரசை பாரதிய ஜனதாவை எதிர்த்து யார் ரியலாக சண்டை போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள முடியும், ஆளுவதற்கு தகுதியானவர்கள். அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசாமல் அவர்களே மயிலிறகால் வருடி விட்டு இங்கே திமுகவை ஒரு வன்மத்தோடு செயற்கையாக பேசுறது இருக்குல்ல. டிடிவி தினகரன் போன்ற இந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்களாம். முயற்சி பண்ணும்போது ஃபோனை யார் எடுக்கிறாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் எடுக்கிறாரு. அப்போ தினகரனை போன்றவர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, யோ கட்சி கூட்டணின்னா தலைவர்கிட்ட தான் பேசணும், தலைவரோட நேரடி ஆக்சஸ் இல்லைன்னா என்னையா அது கட்சி? கரூருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி அடைவார், ஒரு பொறுப்பேற்றுக் கொள்வார், மன்னிப்பு கேட்பார் அப்படின்ற மாதிரி சில அப்பாவிகள் எதிர்பார்த்தாங்க. கரூரை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வரவே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிட்டு வாயை மூடுறாரு. இதெல்லாம் பக்கா ஸ்கெட்சு போட்ட ஒரு பிளான் பண்ண ஒரு ஸ்கிரிப்டின் படி தான் அவர் நடந்துக்கிறாரு. ஒரு வழியாக தானும் தன்னுடைய தொண்டர்களும் தற்கூரி அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அரண்சேனர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று காஞ்சிபுரத்தில் விஜய் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. நலிவடைந்த நெசவாளர்கள், விவசாயிகள் மத்தியில் ஒரு உரையாற்றியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். சமூக ஊடகங்கள் அது குறித்தான கருத்துக்கள், விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழியா தானும் தன்னுடைய தொண்டர்களும் தற்கூரி அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்கிறார். இதான் நேற்று பேச்சினுடைய ஹைலைட்டே இதுதான். இந்த தற்கூரிக்கு ஒரு ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, அந்த குறி இந்த குறி எல்லாம் சேர்த்து சொன்னாலும் மொத்தமாக அவர் பேசினதை எடுத்து பார்த்தா தற்கூரி என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஜேபிஆரோடைய இன்ஜினியரிங் காலேஜில் இந்த கூட்டம் நடக்குது. ஜேபிஆர் காலேஜ் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்து அதை கட்டிட்டாங்க. அரசு அந்த நிலங்களை திரும்ப கைப்பற்றி இருக்கிறது. இதெல்லாம் சட்டப்பூர்வமாகவே நடந்த விஷயங்கள். அங்கே நின்றுக்கிட்டு, அதாவது அரசினுடைய நிலங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடத்தில் நின்றுக்கிட்டு இவர் ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு பேசுகிறாரு. திமுக கொள்கை இல்லை, கொள்ளை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜேபிஆரோட அவரையும் ஒரு பையனையும் திமுக அரெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ அதுக்கு ஒரு பழி வாங்குற விதமாக அதுக்கு எதிர்ப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஆமாம், எதுக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த பில்டிங் கட்டும் பொழுது 2011-12 ஒரு 13 தொழிலாளிகள் இறந்து போகிறாங்க. அந்த கட்டடம் என்பது தரமில்லாத பொருள்களால் கட்டப்பட்டதுனால தொழிலாளிகள் இறந்து போகிறாங்க. இதுதான் நிகழ்ச்சி நடந்த இடத்துல. ஆமாம், அந்த பில்டிங்லேயே தரம் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த தொழிலாளிகள் இடிஞ்சு விழுந்து இறந்து போகிறாங்க. இதற்காக தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அதனால் இப்போ ஜேபிஆர் கல்லூரி ஓனர் அதுக்கு பழி வாங்குறதுக்காக சேர்ந்துருக்கிறாரா, இல்லை இந்த கிரி சங்கின்னு ஒரு புது கூட்டம் வந்திருக்குது அந்த கூட்டத்தினுடைய சார்பாக வந்திருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியலை. ஆனால் ஜேபிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு அடியாளாக அல்லது கௌரவமாக சொல்லதாக இருந்தால் பாடிகார்டாக செயல்பட்டவர் தான் ஜேபிஆர். இப்படி தனது அல்லக்கைகளுக்கு சென்னையில் ஒரு பாதி இடங்களை வாரி கொடுத்துருக்கிறாரு எம்ஜிஆர். அப்படி ஒரு கொடுத்த இடத்த இவங்க கூடுதலாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டது தான் அந்த கல்லூரி. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ராசியோ தெரியல. அவர் போனால் அதுவும் இலவு வீடாகுது, இல்லை போய் பேசுகிற இடமா இருந்தாலும் அது ஒரு இலவு வீடாக மாறுகிறது. அதன் பிறகு கரூருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி அடைவார், ஒரு பொறுப்பேற்றுக் கொள்வார், மன்னிப்பு கேட்பார் அப்படின்ற மாதிரி சில அப்பாவிகள் எதிர்பார்த்தாங்க. கரூரை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வரவே இல்லை. இதுதான் அவருடைய
இந்த தற்கூரிக்கு வந்து ரொம்ப கோவப்படுறதுக்கு காரணம் சமூக வலைத்தளங்களில் வந்து தாவேகாவினர் வந்து உளறல்கள், முட்டாள்தனங்கள், இது வந்து மீம்களாவோ ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ வந்து லட்சக்கணக்கில் வந்து ஓடிட்டு இருக்குது. அது வந்து இப்போ தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னாலே தற்கூரிகள் அப்படின்றது வந்து மனசில் வந்து பதிஞ்சு போச்சு. உண்மையிலே நம்மளை போன்றவர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் விஜயத்தான் தற்கூரின்னு சொன்னோம். சரி, விஜயே ஒரு தற்கூரியை அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் பேசுனதுலேருந்து அவருடைய அறிக்கைகள் விட்டதுலேருந்து தற்கூரி என்பதை வந்து சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த தற்கூரித்தனம் வந்து மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவுது. நேற்றே எடுத்துங்களேன், அவர் பனையூர்லேருந்து அந்த குன்னம் பகுதிக்கு போகிறதுக்கு காரில் போகிறாரு. போகும்போதே பின்னாடி வந்து காரை திறந்து ஜன்னல் வழியாக தலையை விட்டு தாவேக்கா கூடிய தூக்கிட்டு வந்து இளைஞர்கள் வந்து போகிறாங்க, டூ வீலரில் வந்து துரத்துறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, இவருடைய நோக்கமே வந்து விஜயை வந்து எப்படியாவது பார்க்கணும். விஜயனுடைய அரசியல் வந்து கொள்கை அரசியல் இந்த மாதிரி கேட்டகரியில் எதுவும் சேர்க்க முடியாது. அதில் ஒரு கூட்டம் நடத்துகிறத வந்து தேர்தல் பிரச்சாரம், பரப்புரை, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இந்த பேர்களால் அழைக்க முடியாது. விஜயோட கூட்டம் என்பது வந்து மூஞ்சி பொலிட்டிக்ஸ். அதாவது விஜய் தன்னுடைய மூஞ்சியை வந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் காட்டுவார். மக்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி அதை வந்து பார்த்துட்டு போகணும். ஸ்க்ரீனில் பார்த்த விஜய் நேரில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அந்த கியூரியாசிட்டியில தான் இவங்க போய் பார்க்குறாங்களே தவிர அரசியலுமே அவ்வளவுதான். அவர் மூஞ்சியை காட்டுறாரு, இவங்க மூஞ்சியை வந்து பார்க்குறாங்க. அப்புறம் இந்த மூஞ்சியிலேருந்து சில பஞ்சு டைலாக் வந்து வருது, வாய் வழியாக வருது. அதுக்காக வந்து கைதட்டுறாங்க. அந்த கைதட்டுறதையும் பார்த்தீங்கன்னா நேற்றைய அந்த கூட்டத்தில் வந்து 2000 பேர் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அந்த கைதட்டு விசில் சத்தம் என்பது ரொம்ப குறைவு தான். பல இடங்கள்லாம் வந்து அவர் மக்கள் வந்து ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து முதல் கட்டமாக அந்த கருத்து சொல்லலாம். இல்லை, இன்னொன்று, அவங்க எங்களை நீங்கள் தொற்றுக்க கூடாது, என்னையும் என்னுடைய ரசிகர்களையும் கட்சிக்காரங்களையும் மக்களையும் வந்து என்னை தொற்றுக்க கூடாது, அதுக்காக வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க அப்படிலாம் வந்து டைலாக் பேசியிருக்கிறாரு. ஆமாங்க, இது அவர் ஆரம்பத்துலேருந்து இதானங்க பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த போலீஸார் நிபந்தனைகள் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறாரு, இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடிய ஆள் நாங்கள் இல்லை, இப்படி தானே அவர் வந்து அந்த பேசிக்கிட்டு இருந்தார் மக்கள் சந்திப்பில். அதான் அந்த விபத்துக்கே காரணமாக அமைஞ்சு கரூரில் வந்து அமைஞ்சுது. அதனால் என்ன தொட்டுப்பாரு அப்படி விட்டுப்பாரு இதெல்லாம் வந்து அவர் ஏன் நீங்கள் கரூர் போயிட்டு வந்த பிறகு அங்கேருந்து தப்பி ஓடி வந்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் என்ன சொன்னார், கை வைக்கிறதா இருந்தால் என் மேலே கை வைங்க, என்னுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க, நான் வீட்லேயோ அல்ல அலுவலகத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுலேயும் ஒரு பொய் என்னன்னா, இவர் அலுவலகத்துக்கு போகிறதே கிடையாது. சரி, இவர் வீட்டில் தான் இருக்கார். ஒன்று பட்டினப்பாக்கம் வீடு, இல்லை பனையூர் வீடு, ரெண்டுலேயும் இருந்துக்கிட்டு தான் இங்கே மட்டும் தான் இருந்தாரே தவிர அலுவலகத்துக்குலாம் போகிற வழக்கமே இல்லை. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார செய்திகள் மற்றும் உள்ளூர் செய்திகள், உங்களுக்கு அருகாமை செய்திகளை ஒன்றுக்கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்க. அலுவலகமே புசி ஆனந்து, தொண்டர்கள், நிர்வாக குழு, பொதுக்குழு, இப்படி ஏதோ ஒரு கூட்டத்துக்காக தான் அவங்க ஆஃபீஸே வந்து திறக்கிறாங்க. மற்ற கட்சி அலுவலகங்கள்லாம் 24 மணி நேரம் திறந்துருக்கும். தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து போவாங்க, அப்படி பல வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் உலகத்திலேயே வந்து வருஷத்தில் வந்து 300 நாள் பூட்டி இருக்கிற அலுவலகம் எதுன்னா தமிழக வெற்றி கழகம் தான். அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இவர் எப்படி பனையூரில் பாதுகாப்பாக இருக்கிறாரோ அது மாதிரி அவருடைய கட்சியும் வந்து பனையூர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக இருக்குது. இவர் தன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த குன்னம் பகுதிக்கு போய் கூட்டம் நடத்திட்டு இது வந்து அண்ணா பிறந்த மண் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வெளியிடுறாரு. அந்த அண்ணா பிறந்த மண் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அண்ணா இவர் அந்த ராஜ்மோகன் இருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளர், அவர் அறிமுகப்படும் போது என்ன சொல்றாரு, இந்த அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் அண்ணா பேச வரார், இதற்குத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இவரெல்லாம் வந்து இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மலிவாக இவரெல்லாம் பேசியிருக்கிறாரு. அவங்க கட்சியிலே நல்லா பேச தெரிந்த ஒரு நபர் அவர் தான். 4 வார்த்தைகள் 4 கருத்துக்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் போல வந்து பேச தகுதி ஆற்றல் உள்ள ராஜ்மோகன் இப்படி வந்து ஒரு கூஜா பொலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து போயிட்டாரு அப்படின்றது அதுல உள்ள ஒரு காமெடி. டிவிக்கு எதுன்னு அவங்க அவர் அங்கீகரிச்சு உள்ள சேர்த்துக்கிட்டு அவர் அங்க என்ன கருத்துக்களை பேசுறாரு, தளபதி விஜய் வாழ்க, தளபதி விஜய் அடுத்த முதலமைச்சர், இந்த மாதிரி ஒரு பஞ்சு லைன் வந்து பேசுறாரு. விஜய் வந்து தனி மனித வழிபாடை மட்டும் வந்து அவர் சொந்தமாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பேசுகிறாரே தவிர ஏதாவது கருத்தாக ஏதாவது 4 வார்த்தை பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்படி அண்ணா பிறந்த மண் அண்ணா பிறந்தன்னு சொல்லிட்டு அண்ணாவினுடைய அறிஞர் அண்ணாவி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை கைப்பற்றியவர்கள் இன்றைக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க இப்படின்னு வந்து விஜய் வந்து பேசுகிறாரு.
அண்ணா காலம் என்பது வந்து காமராஜருடைய காலத்துக்கு பிறகுதான் அண்ணா வந்து வராரு. அந்த காலம் எப்படி இருந்தது? அன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து பீகார் உத்தரப்பிரதேசத்தோட பின்தங்கி இருந்தது. 62 63 அதாவது காமராஜர் காலத்துல இவருடைய கொள்கை வழிகாட்டி ஆமா, காமராஜரின் பொற்காலம் என்பது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்துக்கு கீழே தான் தமிழ்நாடு வந்து இருந்தது. ஆனால் அதன் பிறகு ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய முன்னணி மாநிலமாக மாறி இருக்குது. அது ஜிடிபியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், மனிதவள குறியீடுகளாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எழுத்தறிவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்குது. வறுமையும் மிக குறைந்த மாநிலங்கள் ஒன்றா மாதிரி அப்படி வந்து முன்னேறி இருக்குது. அப்போ இதில் முக்கியமான இது காரணம் வந்து யார் அப்படின்னு சொன்னால், அதில் பிரதானமாக கலைஞரும் திமுகவும் தான் இந்த சாதனைகளை வந்து செஞ்சிருக்காங்க. 1969க்கு பின்னாடியே இவங்க வந்து மோசமாயிட்டாங்க. 69 வரைக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்களே. இல்லை, அதான் அது ஃபேக்சுவலாகவும் தப்பு. அடுத்தது வந்து இப்போ நடக்கக்கூடிய நீங்கள் இதை புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தாலும் அது வந்து தவறு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ விஜய் வந்து அப்படி அறிஞர் அண்ணாவை சேர்த்து கொள்வதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணா காலத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்தது போல தாவேகாந்தும் இங்கே பெரிய மாற்றத்தை நடத்த போகுது அப்படின்றதுக்காக அண்ணாவை ஊர்கா மாதிரி வந்து தொட்டுக்கிறார். இல்ல, அது உண்மை தானே. அவர் 49ல இருந்து கட்சி ஆரம்பிச்சு 69ல இறக்குற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கிறாரு தானே. அண்ணா வந்து செஞ்சிருக்காருங்க. ஆனா விஜய் அண்ணா என்ன செஞ்சிருக்காருன்றதா கேள்வி. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இந்த அறிஞர் அண்ணா அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து அண்ணான்ற பேர் இருக்குது. விஜயும் அவருடைய ரசிகர்கள் வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த அண்ணாவும் வந்து கேட்கறது ஒன்றா இருக்கிறதுனால ஒரு அண்ணாவை எடுத்துக்கிறாரா, இல்லை உண்மையிலே அண்ணா எல்லாம் படித்தாரா? அண்ணா காலத்தில் தான் வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து விட்டுட்டு அவங்க வந்து மாநில சுயாட்சி வந்து பேசுகிறாங்க. இப்போ அண்ணா பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாரு, திமுகவை வந்து நீங்கள் ஒழிப்பதற்காகத்தான் நீங்கள் வந்து இந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரீங்க. யாரெல்லாம் தனிநாடு கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் பிரிவினைவாத சட்டத்தில் தண்டிக்கப்படுவாங்கன்னு மிரட்டலுக்காக கொண்டு வரீங்க. இல்ல, அவங்கள பார்த்து பயந்து தானே அண்ணா வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாவை பார்த்து பயந்து தான் அந்த சட்டத்தையே கொண்டு வராங்க. அண்ணாவும் இங்கே திமுகவும் இந்த மாநில சுயாட்சி கோரிக்கைகள், அது வந்து திராவிட நாடு, இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 50 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்ததை பார்த்து பயந்து வந்து அண்ணாவை பார்த்து பயந்து தான் அந்த சட்டத்தையே வந்து கொண்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இதை பற்றி எல்லாம் விஜய் வந்து என்ன பேசியிருக்காரு, அண்ணா பிறந்த மண்ணு முக்கியம் கிடையாது, அண்ணா வந்து என்ன பேசியிருக்கிறாரு, அண்ணாவுடைய கொள்கை என்ன, அதுல நீங்க என்ன செய்றீங்க, அவருடைய செயல்பாடுகள் தான். ஆமா. இப்ப அண்ணா பேசிய அந்த மாநில சுயாட்சி என்பது இன்னைக்கு வந்து மாநிலங்களே இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளே ஆளக்கூடாது, கவர்னர்கள் தான் நீ வந்து இந்தியாவை வந்து ஆள போறாங்க, எல்லாத்துக்கும் பிஜேபி ஒன்றிய அரசாக இருந்து கொண்டு ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வந்து இந்த மாநிலங்களை வந்து அடக்கி ஆளப்போகிறது, அப்படிதான் ஆண்டுகிட்டு இருக்குது. இப்படின்ற நிலைமையில அதை பத்தி எதுவும் பேசாம நேற்று ஒரு கூட்டத்தில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் திமுகவை திட்டி பேசி தவிர்த்து விட்டு பார்த்தால் பாரதிய ஜனதாவை பற்றி ஒரு வார்த்தையும் பேசல, அதிமுகவை பற்றியும் ஒரு வார்த்தை பேசல. இல்ல, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக தானே. அப்ப பிஜேபி ஆளுங்கட்சி இல்லாம எதிர்கட்சியா? பிஜேபி ஆளுங்கட்சி தானே. இல்ல, ஒரு ஒன்றிய அரசுல அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அது அவங்க ஒன்றிய அரசா இருக்கிறதுனால தானே தமிழ்நாட்டை வந்து பழி வாங்குறாங்க. ரொம்ப எல்லாம் போக வேண்டாம், கடைசியா வந்து மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ கிடையாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா, அதை பற்றி 2 வார்த்தை ஏதாவது பேசினாரா? இது 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் தானே. தூய்மை பணியாளர்களுக்காக வந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் இந்த தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் 4 சட்ட திருத்தங்களை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்குது. இதை பற்றி ஏதாவது பேசினாரா? இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் இவர் பிஜேபியை பற்றி பேச மறுக்கிறார் என்றால், தமிழ்நாட்டை வந்து திமுக ஆளுது, அந்த திமுகவை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுல வந்து பிஜேபி வந்து உறுதியாக இருக்குது. இவர் பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதுனால, அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா, ஆமா, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறதுனால அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அது அதிகமாயிருக்கு. அந்த டீலிங் என்பது அதிகமாயிருக்கு, ரொம்ப வெளிப்படையா வந்துருச்சு. ஆமா, சிபிஐ விசாரணை நடக்குது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்குது. இது ஒவ்வொன்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்க நெருக்கமாறாங்க. 2வது கரூர் சம்பவத்துக்கு வந்து எடப்பாடிக்கு முன்னாடியே ரொம்ப தீவிரமா சவுண்டு விட்டது பிஜேபி தான். யாருக்கு? விஜய்க்கு ஆதரவாக. இப்படியெல்லாம் ஒரு நட்பு வந்த பிறகு அவர் ஏன் வந்து பிஜேபி விமர்சித்து பேசணும்? நம்ம பிஜேபி விமர்சித்து பேசணுன்றதை செயற்கையாக பேசணும்னு சொல்ல வரல. எப்படி வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது, கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மெட்ரோ நிதி தரமாட்டேன்றாங்க, 29 காசு தான் வருது நம்ம 1 ரூபா அனுப்புனா, இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து நம்ம வந்து ஒடுக்குகிறார்கள்.
ஒவ்வொரு இதுக்கும் திட்டத்துக்கும் நம்ம வந்து பணத்துக்கோ இதுக்கோ சட்டபூர்வமாக உரிமைகளின்படி கூட நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனா அவர் தான் பிரதமர் வரும்போதும் சொல்றாரு, நாங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம், தமிழ்நாட்டில் நிறைய முதலீடு செஞ்சிருக்கிறோம், ஹார்பர்ல கட்டியிருக்கிறோம், ஏர்போர்ட்ல செலவு பண்ணிருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்களே. அந்த கட்டடங்கள் திறந்து வைக்கிறதுக்கு என்னங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க. ஏர்போர்ட் அதே ஏர்போர்ட் அப்படிதான் வந்து இருக்குது, ஹார்பர் அதே ஹார்பர் அப்படிதான் இருக்குது. இவங்க எதுவும் நிலம் கையப்படுத்துறதுக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்கிறோம், ஹார்பர்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு டே டு டே ஃபங்க்ஷனில் வந்து மாநில அரசு நடப்பதற்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க. சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட மசோதாக்களை வந்து ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்காமல் வச்சிருக்கிறாரு. இதற்கு இன்னைக்கு குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்காக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அப்படி ஒரு டைம் ஃப்ரேம் வந்து பண்ண முடியாது, இது மறைமுகமாக இது எதை காட்டுகிறது, ஆளுநர்கள் சும்மா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம் அப்படின்றத தானே காட்டுது. இப்படி வந்து ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்தை செயல்பட விட முடியாத ஒரு காரியங்கத்தை வந்து ஒன்றிய அரசு வந்து செஞ்சிட்டு இருக்குது. அதை எதிர்த்து பேசாமல், நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு. ஆனால் நீங்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்றது உண்மையிலே வந்து நீங்கள் யாரை போட்டியிடணும்னா, ஒன்றிய அரசை பாரதிய ஜனதாவை எதிர்த்து யார் ரியலாக சண்டை போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை வந்து ஆள முடியும், ஆளுவதற்கு தகுதியானவர்கள். அல்லது உண்மையிலே தமிழ்நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் வில்லன் வந்து பிஜேபி. அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசாமல் அவர்களே மயிலிறகால் வந்து வருடி விட்டு இங்கே திமுகவை ஒரு வன்மத்தோடு செயற்கையாக பேசுறது இருக்குல்ல. அடுத்தது வந்து அவர் கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார், தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அதுல வந்து மிக முக்கியமானது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 2 வீலர் வரக்கூடிய நிலையை உருவாக்குவோம், எல்லோருக்கும் வேலை, நல்ல வருமானம், காரு வாங்குற அளவுக்கு வளரணும், அதுக்கான வேலைகளை செய்வோம்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இப்பவே தமிழ்நாட்டில் வந்து இருக்குதுங்க. இவர் வந்து எல்லாரும் வீட்டுக்கு வீடு மோட்டார் சைக்கிள் சொன்னது காரணம் என்னன்னு சொன்னா, விஜயோட ரசிகர்களாக இருக்கக்கூடிய தற்கொலைகள் வந்து மோட்டார் சைக்கிள்னு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நாமக்கல்லேருந்து கரூர் வரும்போதே வந்து பின்னாடி வந்து நூற்றுக்கணக்கான மோட்டார் சைக்கிள் வருது, அதில் வந்து விபத்தெல்லாம் வந்து நடந்தது. அப்போ விஜயோட ரசிகரையும் மோட்டார் சைக்கிளையும் வந்து பிடிக்க முடியாது. ஏழையாகவே இருந்தால் கூட லோன்கின்னு போட்டு வந்து கேடிஎம் அந்த பைக் வந்து வாங்கிடுவாங்க, காஸ்ட்லியான இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு இதெல்லாம் வந்து வாங்கிடுவாங்க. அப்போ தன்னுடைய ரசிகர்களுடைய கோரிக்கையான அந்த பைக் வாங்கணும், இனிமேல் அப்பா அம்மாட்ட போய் சண்டை போடாதீங்க, நான் முதலமைச்சரான பிறகு நானே உங்களுக்கு வந்து பைக் வாங்கி தரேன்னு சொல்றாரு அவரு. வாங்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை, அது கார் வாங்குற அளவுக்கு தான் பொருளாதார வளர்ச்சி. வீட்டுக்கு வீடு பைக் வந்து அவரே கேரண்டி கொடுத்துட்டாரு, அவரே வாங்கி தந்துடுவார். இது ஒன்று. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக 2 வீலர் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் காஷ்மீர் பஞ்சாபுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வருது. பஞ்சாப்லேயும் காஷ்மீர்லேயும் மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவு, தமிழ்நாட்டோட ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீலர் வந்து இல்லாத வீடே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. அடுத்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் எல்லாம் பசுமை இல்ல திட்டத்தின் கீழ் வந்து இங்கே வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் குடிசைகள் வந்து சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்குதே தவிர அரசாங்கமே வந்து நிதி உதவி செய்து கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் என்பது, வீடுகள் என்பது இன்னைக்கு அந்த ஸ்கீம் வந்து இருக்குது, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குடிசை மாற்று வாரியங்கிறது அது 70ல இருந்து இருக்குது. ஆமாம் இருக்குது. நீங்கள் வந்து நகரங்களுக்கு சொல்கிறீங்க, நான் கிராமங்களே சொல்கிறேன். கிராமங்களே இந்த பசுமை இல்ல திட்டம் என்ற பேரில் வந்து அது ஒன்றிய அரசனுடைய பணத்தையும் அவங்களும் கொஞ்சம் கொடுக்குறாங்க, மீதி வந்து மாநில அரசு போட்டு வந்து அந்த கட்டிடத்தை வந்து கட்டி கொடுக்குது. இதெல்லாம் அமலில் வந்து இருக்குது. இதை வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து அவர் பெரிய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிட்டு பின்னாடி வந்து அவங்க தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடும் போது அதை டீட்டெயிலாக வந்து அதை சொல்லுவாராம். அப்புறம் பொதுவாக அரசு ஊழியர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள் இவங்க பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்படும், இப்படி பொதுவாக பேசியிருக்காரே தவிர குறிப்பாக நீங்கள் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்க, என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, நீங்கள் மற்ற கட்சிகள்லேருந்து வேறுபட்டு என்ன செய்ய போகிறீங்க, இதை பற்றி எந்த பாயிண்ட்டும் அவர்கிட்ட வந்து இல்லை. ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த தமிழகத்தில் இவர் வந்து புதுசாக வந்து எந்த ஆணியும் அடிக்க தேவையில்லை, இருக்கிற ஆணியை பிடுங்கவும் தேவையில்லை. அது நல்லா தான் போயிட்டு இருக்குது, அது அப்படியே போட்டோம். ஆமாம், இப்படியே போயிட்டு இருக்கட்டும். இதில் விஜய் வந்து இப்படி பேசுவதற்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய முகத்தை வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காமிச்சு அந்த செல்வாக்கின் காரணமாக நம்ம வாக்குகளை பெற்று ஒரு முதலமைச்சர் ஆயிடணும். அவர் தாவேகாவினுடைய ஒரே கொள்கை, விஜயனுடைய ஒரே கொள்கை எது அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஆறாதான். அவ்வளவுதான், மொத்த சமூகத்துக்கும் அவ்வளவுதான். அதான் மெசேஜ். நீங்க அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, சித்தாந்தம் என்ன, செயல்பாடு என்ன எல்லாம் கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஆகணும். சரி, இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, இவர் யார்ட்டுமே பேச மாட்டாரு, பழக மாட்டாரு, தனிமையாவே இருப்பாரு.
தனியாவே ஒரு அலுவலகத்துல உட்கார்ந்து இருந்துட்டு இவர் எந்த நாட்டை ஆளுவாரு? போனும் பேச மாட்டாரு, பிளாக் பண்ணி வச்சிருவாரு, அவங்க அப்பாவுக்கும் பிளாக் பண்ணி வச்சிருவாரு, அம்மாவுக்கும் பிளாக் பண்ணி வச்சிருவாரு. எப்படி பேசுவார், எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாரு? டிடிவி தினகரன் போன்ற இந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்களாம். முயற்சி பண்ணும்போது ஃபோனை யார் எடுக்கிறாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் எடுக்கிறாராம். அப்போ தினகரனை போன்றவர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கட்சி கூட்டணின்னா தலைவர்கிட்ட தான் பேசணும், தலைவரோட நேரடி ஆக்சஸ் இல்லைன்னா என்னையா அது கட்சி? இப்படிதான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்தந்த தலைவர்கள்ட்ட பேசுவாங்க. அவங்க பேசுவாங்க. ஜெயலலிதா மட்டும் கொஞ்சம் ஒரு விதிவிலக்கு. சசிகலா அந்த லெவல்ல சசிகலா அதை டீல் பண்ணுவாங்க. நம்ம இப்படிதான் நடைமுறை இருக்குது. ஜெயலலிதா கூட நீங்க பாத்திர முடியும்னு வச்சுங்களேன். ஆனா விஜயை யாரும் பார்க்க முடியாதபடி வச்சிருக்காங்க. இது ஒரு கருவறை அரசியல். கருவறையில கடவுள் இருப்பாரு. அது நீங்க ஐயரை தான் போய் பூஜையெல்லாம் செய்ய முடியுமே தவிர நீங்க எந்த சாதியாக இருந்தாலும் நீங்க போய் பார்ப்பனர்கள் அல்லாதவர் போய் தொட்டு நீங்க பண்ண முடியாது. அப்ப ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனா, புஷியானந்தெல்லாம் பூசாரி தான். ஆமா, இந்த பூசாரிகளை வைத்து கொண்டுதான் நீங்க விஜயை அணுக முடியும். விஜய் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அவருடைய முக்கியமான வியூகம் என்ன அப்படின்னு சொன்னா, விஜயை எந்த அளவுக்கு அவர் மூஞ்சியை குறைவாக காட்டுறோம், எந்த அளவுக்கு அவர் குறைவாக பேச வைக்கிறோம், அந்த குறைவான பேச்சிலையும் நிறைவாக ஏகப்பட்ட பஞ்ச் லைனு இப்படி வைத்திருந்தால் மட்டும்தான் விஜய் என்ற கல்ட்டு நாளும் ஒரு செல்வாக்கோட வளரும் அப்படின்றதான் அவருடைய வியூகம். அதனால பார்த்தீங்கன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் 10-15 நிமிஷத்தில் பேச்சை முடிச்சிடுறாரு. அந்த பேச்சில் பஞ்ச் லைன் வச்சுக்கிறாரு. அந்த பஞ்ச் லைன் பேசும்போது ரசிகர்கள் விசில் அடிக்கணும், கைத்தட்டணுன்றதுக்காக இவரே கேப் விடுவாரு. நேற்று பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிட்டு வாயை மூடுறாரு. இதெல்லாம் பக்கா ஸ்கெட்சு போட்ட ஒரு பிளான் பண்ண ஒரு ஸ்கிரிப்டின் படி தான் அவர் நடந்துக்கிறாரு. இப்படி இவரை அரிதாக காட்டினால்தான் இவருடைய வண்டவாளங்கள், இவருடைய அறிவு, தற்குறித்தனம்லாம் வெளியே தெரியாதுன்றது அந்த தாவேகாவினுடைய அந்த வியூக வகுப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அவர் எந்த காலத்திலையும் பிரஸ்ஸையும் சந்திக்க மாட்டார். எந்த காலத்திலையும் கூட்டணி தலைவர்கள், கூட்டணிக்கு வருவதாக அவர் நினைக்கக்கூடிய கட்சி தலைவர்களையும் நேராக அவர் அணுகி பேச மாட்டார். இந்த லைனில் தான் இது ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த லைன்லேயே ஓடிக்கிட்டு இருந்தால் இந்த ரசிகர்களை தாண்டி தாவேகா வேற எந்த புதிய நபர்கள்ட்டையும் தன்னுடைய கருத்துக்களையோ பிரச்சாரத்தையோ ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ தற்குறிகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தற்குறித்தனம் இன்னும் அதிக தற்குறித்தனம்ன்றது அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க விஜயோட ரசிகர்களுக்கு தேர்தலில் விஜய் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணுன்றதெல்லாம் பெரிய நோக்கம் கிடையாது. அவர் மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஜாலியா இருக்குது. ஜாலியா இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் அப்படி நடந்து வராரு, அப்படி பார்த்து சிரிக்கிறாரு, அப்புறம் பேசுறாரு. பேசும்போது கையை 2 பக்கம் ஏசுநாதர் மாதிரி இப்படி வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, மந்தைகளே என்னிடம் இளைப்பாருங்கள் அப்படின்னு கையை நீட்டி, நல்ல கவனிங்க 2 கை இப்படி நீட்டுவார். இப்போ பஞ்ச் லைன் பேசுவார். அப்புறம் இவங்க இந்த தற்கொலைகள் என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ கட் பண்ணிட்டு பின்னாடி பாட்டு சேர்ப்பாங்க. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். இந்த பாட்டை போட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போட்டு ஒரு இளைப்பாறுதல் மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமே தவிர, இதை தாண்டி அறிஞரான்னா கொள்கை அது இது லொட்டுலஸ்க்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இதெல்லாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இல்லைப்போ அஞ்சலி அம்மாளுடைய பேரன் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அவர் திமுகவில் இருக்கிறார். டாக்டர் எலினா பற்றி சொல்கிறார், தற்குறின்னு சொல்லாதீங்கன்னு அவங்க தரப்புல இருந்தே விமர்சனங்கள் வருது அப்படிலாம் சொல்றாரு. ஆமாங்க, அதாவது இப்போ நம்ம கூட விஜய் ரசிகர்களை நம்ம எதிரிகளா பார்க்கலையே. ஏன்பா இப்படி முட்டாள்தனமா தற்குறிகளா இருக்கிறீங்க, கொஞ்சம் திருந்துங்கப்பா, படிங்கப்பா, கேளுங்கப்பா, விஷயங்களை புரிஞ்சுங்கப்பா அப்படின்னு தானே பேசுறோம். லெவல் இப்படி இருக்குது, அதை மாத்தி அதை சொல்றோம். அதுலயும் இந்த தற்குறித்தனத்தை உங்களுக்கு கத்துக் கொடுத்தது உங்க தலைவர் விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதுல முதல் தற்குறியே A1 விஜய் தான். விஜயோட தற்குறித்தனம் உங்களுக்கு வந்துடக்கூடாது, நீங்களாவது 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பிழைக்கிற வழியை பாருங்க அப்படின்றத சொல்றமே தவிர அவங்க நமக்கு எதிரிகள்லாம் இல்லை. இந்த அர்த்தத்துலலாம் அவர் எழிலன் சொல்றாரு. இதை ஏதோ தற்குறிகளை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய, நம்ம அவங்கள்ட்ட பேச தவறிட்டோம், பேசியிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரிய வச்சிருக்கலாம், அதை உரையாடுங்க பேசுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இப்பவும் நம்ம அவங்கள்ட்ட உரையாட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விஜயோட அரசியல் என்ன என்பதை விளங்க வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுல இருந்து அவரு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா திமுகவை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. சட்டமன்றத்திலிருந்து இந்த மாதிரி திருமண நிகழ்வு வரைக்கும் எங்களை பத்தியே நம்மளை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க அவதூறு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி அது அவங்களுடைய ஃபார்முலாவே அதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்பவுமே திமுக காரங்க டிவிக்கே நினைச்சு பயந்துகிட்டே இருக்கிறாங்களா, அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? சட்டமன்றத்தில் வந்து கரூர் சம்பவத்தை ஒட்டி 41 பேர் இறந்து போனாங்க, அதை ஒட்டி தான் அந்த விவாதம் வருது. இல்லைன்னா அது வந்து சட்டமன்றத்தில் வந்து அந்த விவாதம் வருவதற்கான தேவையே வந்து இல்லை. எடப்பாடி கேள்வி கேட்கறதுனால ஒரு பதில் சொல்றாரு. மற்றபடி திமுக வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஜய் தாவேகான்ற பேரை இன்னை வரைக்கும் சொல்லலை. முக்கியமான தலைவர்கள் யாரும் வந்து சொல்லலை. செய்தி தொடர்பாளர்கள் அவ்வப்போது இவர்களுடைய அவதூறுகளுக்கு வந்து பதில் சொல்கிறாங்களே தவிர இன்னமும் வந்து தாவேகாவை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கட்சியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் விஜய் பேசக்கூடிய பேச்சுக்கள், கருத்துக்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து உரிய முறையில் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு தகுதி படைத்த கேள்விகள்லாம் இல்லை. அது வந்து தற்குறித்தனமாக சில உளறல்கள், முட்டாள்தனங்கள், தன்னுடைய தனிநபர் வழிபாட்டை வந்து இது பண்ணுறது, என் மேலே கை வச்சுப்பார், என் மக்கள் மேலே கை வச்சுப்பார், வருத்தப்படுவேன், இந்த மாதிரி வீர வசனங்கள் பேசுறது. இப்படி ஒரு சினிமாவில் வந்து ஹீரோ வந்து எப்படி பேசுவாரோ அதை தான் விஜய் வந்து பேசுகிறாரே தவிர அதில் கொள்கையெல்லாம் நீங்கள் வந்து லென்ஸ் வச்சு தேடினாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரி, கொள்கையே தேட முடியலன்னு கூட வச்சுக்கோ. ஆனால் அவர் சில குறிப்பாக விமர்சனம் சொல்கிறாரு இல்லையா? இப்போ காஞ்சிபுரத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினா இப்போ பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது, புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் சொல்கிறாரு இல்லையா? இப்போ அது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாலாத்தில் வந்து மணல் அள்ளுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவுளியாறு அப்படின்னு சொல்லி ஏரி தடுப்பணை கட்டியிருந்தாங்கன்னா அது வந்து மேடு பள்ளமாக இருக்குது, அங்கே போக முடியல, இப்படியான சில விஷயங்கள் கூட சொல்கிறாருல்ல. ஒரு மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் அவங்க டீம் வந்து எழுதி கொடுப்பாங்க, ஒரு பிட்டு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. அந்த பிட்டு பேப்பரில் நேற்று இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து பேச்சு தடைப்படுது. அது என்னென்ன ஒரு புரியலை போல இருக்குது. அந்த பிட்டு இதில் வந்து நியூஸை பார்த்து படிச்சுட்டு அவர் வந்து பேசுகிறாரு. எல்லா மாவட்டங்களையும் பிரச்சனை இருக்குங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையை எடுத்துங்க. கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல ஊர்களில் புது பேருந்து நிலையம் என்பது வந்து வந்துருச்சு. எங்க ஊர்ல திருச்செந்தூர்ல பழைய பேருந்து நிலையத்தை இடிச்சிட்டு புது பேருந்து நிலையம் கட்டியாச்சு, தாலுகா அது. ஆமா, அப்படி வந்து பல தாலுகா அளவில் பல ஊர்களில் வந்து வந்துருச்சு. காஞ்சிபுரத்துக்கு இன்னும் அந்த தேவையை வந்து எழாமல் இருந்திருக்கலாம், இருக்கிற பேருந்து நிலையம் போதுமானது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், மொத்தமாக நீங்கள் தமிழ்நாடு அளவில் வந்து இந்த மாற்றங்கள் வளர்ச்சி என்ன அடைஞ்சிருக்கு. இப்போ சென்னையே எடுத்துக்கங்க. முதல்ல பிராட்வேல அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கோயம்பேடு வந்துச்சு, இப்போ கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் வந்து போயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்திருக்குதே. ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் ஒரு புதிய பேருந்து நிலையம் என்பது வந்து வந்துருச்சு. மற்றபடி இந்த பாலாத்தில் வந்து மனத்தை அள்ளிட்டாங்க இது அப்படின்ற இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்துட்டால் நீங்கள் வந்து மணலை அள்ள மாட்டோம், நாங்கள் வந்து இனிமேல் மணலை வந்து ஜப்பான்லேயும் சிங்கப்பூர்லேயும் இறக்குமதி பண்ணி தான் வீடு கட்ட கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தற்குறி ரசிகர்களே ஒத்துக்க மாட்டான். அவன் வீடு கட்டணுன்னா கூட அவன் மணல் வந்து தேவை. அப்போ இதை வந்து மேலும் எப்படி முறைப்படுத்துவது, இதை வந்து எப்படி ஆற்று வளங்களை வந்து நீங்கள் எப்படி காப்பாற்றுவது அப்படின்றது ஒரு தனி பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது, நகரமயமாகிட்டு இருக்கும்போது அந்த இதோட சேர்ந்த பிரச்சனை அது. இப்போ தமிழ்நாடு நகரமயமாயிட்டு இருக்கிற அந்த வேகம் என்பது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்குது. ஆந்திராவில வந்து அரசாங்கம் இலவசமாகவே மணல் கொடுக்குது, அப்படி கொடுக்குது. இப்போ ஜெயலலிதா காலத்தில் தான் இந்த மணல் என்பது வந்து அரசு மூலமாக விநியோகம் பண்ணுறது அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ விஜய் வந்து 4000 கோடியோ ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாரு, அது கொள்ளைன்னு. ஆக்சுவலாக அது வந்து அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பு, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போயிடுச்சு அப்படின்னு தான் அதை சொல்லணுமே தவிர அது வந்து கொள்ளை இல்லை. அது 4000 கோடி ஒருத்தர் பாக்கெட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு அர்த்தம் வந்து இல்லை. அதனால் மாவட்டந்தோறும் ஏதாவது சில பிரச்சனைகளை பேசணும். இப்போ இவர் வந்துட்டாருன்னா இவர் என்ன செஞ்சிருவார், இதையெல்லாம் தடுத்து நிறுத்திடுவாரா? நீ பேசிகிட்டு இருக்கிற ஜேபிஆருடைய இடமே வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நிலம். இது மட்டுமல்ல, இவர் விஜய் வந்து படம் நடித்த சினிமா உலகத்தில் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு வந்து இவர் ஒரு கொள்கையை அறிவிச்சாருன்னா சினிமாக்காரங்களை இவரை ஒழிச்சிருவாங்க. அப்படி கருப்பு பணத்தில் புழங்கிட்டு இருக்கிறது தான் சினிமா இண்டஸ்ட்ரி. இப்படிதான் இருக்கு. இப்படி வந்து இவருடைய தொழிலையே மாற்றத்தை கொண்டு வராமல் இல்லை. இப்போ சினிமா தொழிலாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள் எத்தனை முறை வேலை நிறுத்தம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு முறை பெப்சி தொழிலாளிகளுக்காக இவர் குரல் கொடுத்துருக்காரா? இப்போ வந்து தூய்மை பணியாளர்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அந்த தொழிலாளிகளுக்கு என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காருன்னா கிடையாது. இது அடுத்ததாக விஜய் கட்சி ஆரம்பித்து இதுவரை நடந்த நிகழ்வுகளுக்கு யார் செலவு பண்ணா, யார் வந்து புரவலர், ஃபண்டிங் வந்து யார், அந்த ஃபண்டிங் என்பது வந்து இப்போதைக்கு வந்து ஆதவர்ஜனா
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு தினமும் அவ்வளவு செலவு பண்றது இல்ல, அது ஒரு மோசடி தான். அது ஒரிஜினா வந்து லாட்ரி பணம். இப்படி இவங்களுக்கு இந்த ஃபண்டிங் எல்லாம் எங்க இருந்து வருது, அதுக்கு என்ன கணக்கு, இதை வைத்துக்கொண்டு இப்போ பணம் கொடுக்குறோம் சும்மா கொடுப்பானா? நம்ம நாளைக்கு வந்து விஜய் வந்து ஒரு வேளை ஒரு கற்பனையாக ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொன்னால் அதை எப்படி சம்பாதிப்பது அப்படின்ற முறையில் தான் வந்து இந்த ஃபண்டிங் வந்து இருக்குமே தவிர, இப்போ இந்த லாட்ரி மார்ட்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாட்ரி மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் பேட்டி கொடுக்கும்போதே இவர் வந்து ஒரு அமாவாசை அப்படின்னே சொல்கிறார். இவர் வந்து நாகராஜ சோழன் அமாவாசை கேரக்டரு, எங்கள் தங்கச்சிக்கு நாங்கள் வந்து ரொம்ப பின்னணியில் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணாமல் வந்து கொடுத்துட்டோம் இப்படின்னே வந்து சொல்கிறாரு. திமுக கூட என்ன முரண்பாடு அப்படின்னு சொன்னால், திமுக ஆட்சி காலத்தில் வந்து கான்ட்ராக்ட் போட்டதில் வந்து இவர் கான்ட்ராக்ட் வந்து இவர் கிடைக்கல, இந்த கோபத்தினால தான் இவர் வந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு வந்து லாட்ரி மகனே வந்து சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து லாட்ரி மார்ட்டின் வந்து இவருக்கு வந்து மகளுக்கு சேர வேண்டிய பணம்னு சொல்லி சில பல 100 கோடிகளை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த பணத்தில் தான் இவர் வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்துகிறதா இருக்கட்டும், விஜய் கட்சிக்கு வந்து செலவழிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட இப்போ லாட்ரி மார்ட்டின் வந்து உழைச்சி நேர்மையாக சம்பாதிச்சாரா? இல்லை, அது லாட்ரி பணம் அப்படின்ற ஒரு அந்த போதையின் மூலமாக, அந்த சூதாட்ட போதையின் மூலமாக சாதாரண மக்கள்கிட்ட சுரண்டப்பட்ட பணம் தான் இன்னைக்கு வந்து விஜய் கட்சிக்கு வந்து செலவழிக்கப்படுது. மற்றபடி விஜய் தன்னுடைய பாக்கெட்லேருந்து 5 காசு செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு தான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த எல்லாரும் சொல்கிறாங்க. ஒன்று அவர் செலவு பண்ணுறது இல்லை, இன்னொன்று அவரை பார்க்க முடியாது, செலவு பண்ணுறத பார்க்க முடியாது. இப்படி இருக்கும்போது இவர் வந்து ஊழலை பற்றி பேசுவதோ, கொள்ளையடிப்பதை பற்றி பேசுவதோ, ஒரு மாவட்டந்தோறும் போய் அந்த லிஸ்ட் வச்சு பேசுகிறதோ, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செயற்கையாக இருக்குது. ஏதாவது ஒரு இது வந்து நம்ம பேசணுமே அப்படின்ற முறையில் இருக்குதே தவிர, மற்றபடி அதில் வந்து ஜென்யூனாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம், ஒரு கொள்கைக்காக நம்ம வேலை செய்கிறோம், இதை எதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதில் முக்கியமான விஷயம், இனிமே கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தொண்டர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறது இதே ஜேபிஆர் காலேஜில் ஒரு 10 நாள் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு 2000-3000 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களாம், முன்னாள் போலீஸ் அதிகாரிகள். அவங்க என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க? டிரான்ஸ்ஃபார்மர் பாதுகாப்பு படை, மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் ஏறுவதை தடுக்கும் பாதுகாப்பு படை, இப்படிப்பட்ட படைகளை தான் நாங்கள் வந்து உருவாக்க முடியும். பொது சொத்துக்களை அல்லது வந்து வீடு பால்கனியில் வந்து ஏறுவதை தடுக்கக்கூடிய தொண்டர் படை, இப்படிப்பட்ட படைகள் தான் வந்து அவர் உருவாக்கணும். அடுத்தது விஜய் காரில் போகும்போது 2 வீலரில் ஹெல்மெட் போடாமல் சுற்றுறாங்க இல்லையா, அதை தடுப்பதற்கான படை. அதை எப்படி தடுக்க முடியும்? இந்த தொண்டர்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டே வந்து குறுக்க மறித்து ஓட்டாதப்பான்னு சொல்லுவாங்களா? அப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்போ விஜயனுடைய அந்த ரசிக நட்சத்திர வழிபாடு, பிம்ப வழிபாடு, இந்த வழிபாட்டை வைத்து கொண்டு தான் அவர்கள் வந்து செய்ய முடியும். ஆனால் நேற்று காஞ்சிபுரம் கூட்டத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், 2000 பேர் வந்து QR கோடு கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து உட்கார வச்சிட்டீங்க. உள்ளே உட்கார வச்சதுனால பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல் அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து தடுக்கப்பட்டிருக்குது. அதனால் அந்த விதத்தில் நம்ம ஹாப்பி. வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து நேரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்ற முறையில் அந்த 2000 பேர் மட்டும் பார்த்துட்டு வந்து போயிடுறாங்க. கூடுதலான கூட்டம் வந்து கூடலை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, விஜய் நேற்று தான் வந்து அவர் வாழ்க்கையில முதல் முறையாக பங்க்சுவாலிட்டி கரெக்ட் டைம் வந்திருக்காரு. 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னா கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டாரு. 1 ஹவரில் கூட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. வேற யாரும் பேசலை. ஆதவர்ஜுனாவோ, அருண்ராஜோ அல்லது வந்து நிர்மல்குமாரோ, புஷி ஆனந்தோ யாரும் வந்து பேசலை. சொன்ன நேரத்தில் வந்து முடிச்சுட்டாங்க. இப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்குது. இந்த வகையில் இப்படி இந்த கூட்டங்கள் நடந்துச்சுன்னா அது தமிழக மக்களுக்கும் நல்லது, தற்கொலை கூட்டத்திற்கும் நல்லது, விஜய்க்கும் நல்லது. நிறைவா ஒரு கருத்து சொன்னீங்க, இந்த மாதிரியே இருங்கப்பா, ஆபத்து இல்லாம நிறைய முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க, விமர்சனங்களை சொல்லியிருக்கிறீங்க. அவங்க டிவிக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.